அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவைக்காய்ங்க. கோவைக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. தானா வளர்றது, விதைப்பட்டு வளர்றதெல்லாம் கசப்பு இருக்குங்க. தண்டு வந்து கிடைச்சனா வாங்கி அதை கட் பண்ணி அதை வந்து நீங்க நட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த பாருங்க எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. அப்படியே கொத்து 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 கொத்தா அந்த கொடி ஃபுல்லா இது பாருங்க எல்லாம் கூட இருக்கு பாருங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க காய். நான் மொத்தமாக கூட பறித்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க கொத்து கொத்தா காய் வச்சுருக்குங்க. இந்த காய் வந்து கசப்பு இல்லாததுங்க. இப்போ சுகர் இருக்கவங்களோ இல்லை பிபி இருக்கிறவங்களோ இதை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த பிபியோ சுகர் எல்லாம் நல்லா குறையுதுங்க. இதை பொரியல் பண்ணலாங்க. நல்லா நீட்டு நீட்டமாக வதக்கிட்டு நறுக்கி வதக்கி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்குங்க. தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். இதுவும் வந்து நல்லதுங்க. இந்த மாதிரி கிளை வாங்கி வச்சு நட்டு பயன்பெறுங்க. மிக்க நன்றிங்க.